நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜூலை 27ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்கிறார். இதுகுறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடி 3வது முறையாக பொறுப்பேற்ற பின்பு வரும் 27ஆம் தேதி நிதி ஆயோக் முதல் கூட்டம் நடைபெறுகிறது. அவரை சந்திப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வருகிற 27ஆம் தேதி டெல்லி செல்கிறார். இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரம் என்ன? பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்றவுடன் இதுவரை இருந்து வந்த மத்திய திட்டக்குழு எனும் அமைப்பானது கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் அமைப்பு என்று உருவாக்குறது, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்ற நிதி ஆயோக் அமைப்பானது உருவாக்கப்பட்டது. இதன் தலைவராக பிரதமர் மோடி இருந்து வருகிறார். இந்நிலையில் பிரதமர் மோடி 3வது முறையாக வெற்றி பெற்று பதவியேற்றவுடன் சில நாட்களுக்கு முன்பாக நிதி ஆயோக் அமைப்பானது மாற்றி அமைக்கப்பட்டது. இதில் பல்வேறு அமைச்சர்கள் புதிய உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டனர். இந்நிலையில் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறும் நிதி ஆயோக் குழுவின் 9வது நிர்வாக குழு கூட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமை தாங்குகிறார். இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் நிதி ஆயோக் இந்த குழுவில் ஒரு குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் உறுப்பினர்கள் இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அனைத்து மாநிலங்களை சேர்ந்தவரும் இந்த நிதி ஆயோக்கில் உறுப்பினர்களாக இருப்பார்கள். இந்த குழு கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே கலந்து கொண்டுள்ளார். இந்நிலையில் பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு நடைபெறும் முதல் நிர்வாக குழு கூட்டம் இதாகும். இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய நிலுவைத் தொகை, நிதி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.